ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1929வது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10ஆம் 10 8ஆம் திருமொழியின் நிறைவு பாசுரம், நிகமன பாசுரம், பலன் பலச்சுருதி என்று சொல்லப்படக்கூடிய பாசுரம், பலன் சொல்லும் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமொழி வல்லவர் அடையும் பேச்சினை இந்த பாடலிலே ஆழ்வார் தெரிவித்து இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார். அவர் அல்லிக்கமல கண்ணனை அங்கு ஓர் ஆட்சி எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை கல்லின் மலி தோள் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பார் அவர் துக்கம் இலரே. அல்லிக்கமல கண்ணனை அங்கு ஓர் ஆய்ச்சி எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை கல்லின் மலி தோள் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பார் அவர் துக்கம் இலரே. அல்லி கமல கண்ணனை, கமல கண்களை உடையவனை, அல்லி கமல கண் மகரந்த தாதுக்களை உடைய தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடைய எம்பெருமானை, கண்ணபிரானை, எம்பெருமானுடைய உடலுக்கு கண்களிலிருந்து திருத்தாள்கள் வரை தாமரையை ஓமை சொல்வது வழக்கம். கண்கள் தாமரை, அவனுடைய உதடுகள் தாமரை, அவனுடைய திருவடிகள் தாமரை, இப்படி எல்லாவற்றையும் தாமரைக்கு, மென்மையான அந்த செந்தாமரைக்கு ஒப்புமையாக சொல்வார்கள் பெரியவர்கள். அப்படி அல்லி கமல கண்ணனை அங்கு ஓர் ஆய்ச்சி எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை. எல்லி பொழுது என்றால் இரவு மயங்கும் நேரம். இரவு அல் என்பது எல் என்று வந்திருக்கிறது. எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை, அந்த ஆய்ச்சி அவனிடம் ஊடினாள், ஊடல் கொண்டு பேசினாள். ஏனென்றால் கண்ணன் இந்த நேரம் வருவேன் என்று முதல் நாள் பிரியும் போது சொல்லி சென்றான். ஆனால் அவன் அந்த குறித்த நேரத்திற்கு வராமல் காலந்தாழ்த்தி வந்தான். அவன் யாருடனோ வேறு பெண்ணுடன் உறவாடிவிட்டு வருகிறான் என்பதையும் அவள் தெரிந்து கொள்கிறாள், அவனுடைய மனத்தினாலும் மற்ற விஷயங்களினாலும். அதனாலே இவளுக்கு கோபம், ஏற்கனவே காலதாமதமாக வந்ததற்காக கோபம், ஊடல், மேலும் மற்றவருடன் கலந்து வந்திருக்கிறான் என்பது குறிப்பால் தெரிந்தவுடன் அதற்கும் கோபம், அவன் பேச பேச கோபம், இப்படியாக கேள்விகளாக அந்த ஊடலின் திறத்தை அவள் வெளிப்படுத்தினாள். அல்லி கமல கண்ணனை அங்கு ஓர் ஆய்ச்சி எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை கலில்லின் மலி தோள் கலியன், கல்லை விட மலையை விட உறுதியான தோள்களை உடைய கலியன் திருமங்கையாழ்வார் சொன்ன மாலை, இந்த மாலை 10 பாசுரங்கள் அடங்கிய இந்த மாலை, சொல் மாலையை சொல்லி துதிப்பார் அவர், சொல்லி துதிப்பவர்கள் அவர்களுடைய துக்கம் இல்லரே, அவர்களுடைய துக்கம் பறந்து போகும், அவர்களுக்கு துன்பமே இல்லை என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்தை. பொதுவாக இந்த நிறைவு பாசுரம் திருநாம பாட்டு என்றும் சொல்லப்படும், பலன் சொல்லும் பாசுரம், பலச்சுருதி என்றெல்லாம் சொல்லப்படும். அதிலே 3 விஷயங்கள் முக்கியமாக இருக்கும் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். ஒன்று, யாரை பற்றி பாடப்பட்டது, அவனுடைய சிறப்பு என்ன. இங்கே அல்லி கமல கண்ணனை, அவனுடைய அந்த அல்லி கமல கண்ணையுடைய கண்ணன் எம்பெருமானை பற்றி பாடிய பாடல்கள். அல்லி கமல கண்ணனை அங்கு ஒரு ஆய்ச்சி எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை, ஒரு ஆய்ச்சி, இள ஆய்ச்சி ஊடிய பாடல்கள், அவனுடைய முதல் செய்தி சொல்லப்பட்டு விட்டது. அடுத்தது, யார் பாடினார்கள், அவருடைய சிறப்பு என்ன. இது யார் பாடியது, யார் பாடினார், கலியன் பாடினார். கலியன் என்றால் யார், திருமங்கையாழ்வார். அவர் எப்படிப்பட்டவர், கல்லின் மலி தோள் கலியன், மலையை போன்ற தோள்களை உடைய கலியன், அவர் சொன்ன மாலை. இரண்டாவது செய்தி வந்துவிட்டது. மூன்றாவது, இந்த பதிகத்தை வல்லவர்கள், பாட வல்லவர்கள், அவர்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அது 4வது வரியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லி துதிப்பார் அவர், யாரெல்லாம் இந்த பாடல்களை பாடி அவனை துதிப்பார்களோ அவர் துக்கம் இலரே, அவர்கள் துக்கம், அவருடைய துன்பமில்லாமல் இருப்பார்கள் என்று பலன் சொல்லி
நிறைவு செய்கிறார் இந்த பாசுரத்திலே. ஆக இந்த பலச்சுருதிக்கான இலக்கணம் முற்றிலுமாக இருக்கிறது இந்த பாடலிலே. அல்லி கமலம் கண்ணனை மகரந்த தாதுகளை உடைய தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடைய கண்ணபிரானை என்று பொருள். மகரந்த தாதுகளை உடைய தாமரைப்பூ போன்ற திருக்கண்களை உடைய கண்ணபிரானை குறித்து திருவாய்ப்பாடியில் ஓர் இடைச்சி இரவு பொழுதிலே ஊடல் தோன்ற பேசிய வெறுப்பு வார்த்தைகள் பற்றி மலையை காட்டிலும் வலிமை கொண்ட திருத்தோள்களை உடையவரான திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த சொல் மாலையை வாயாரச் சொல்லி எம்பெருமானை ஏத்துவோர் வாழ்க்கையில் துன்பமற்று வாழ்வார்கள் என்பது இந்த பாசுரத்துடைய திரண்ட பொருளாகும். ஆய்ச்சி இப்படியாக பிரணய தோஷம், அதாவது ஊடல் கொண்டு ஊடல் தோன்ற பேசின பேச்சுக்களும் கண்ணபிரானுடைய திருவுள்ளத்திற்கு பரம ஆனந்தத்தை விளைவிப்பனவாய் இருந்தன என்பதை தோற்றுவிக்க வேண்டி அல்லி கமல கண்ணனை என்று கூறுகிறார். திருவள்ளுவர் குறளிலே சொல்லுவார், புலத்தலில் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் இயைந்த அன்னார் அகத்து. புலத்தலின் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் இயைந்த அன்னார் அகத்து என்பது 1323வது குறள். நிலத்தோடு நீர் கலந்தது போன்ற அன்புடைய காதலரிடம் ஊடுவதை விட இன்பம் தரக்கூடிய தேவர் உலகம் ஏதும் உண்டோ? இல்லை என்பதாகும். தேவர் உலகம் என்றால் மேல் உலகங்கள், ஸ்வர்க்கம் முதலான உலகங்கள். இதைவிட அது இன்பமாக இருக்குமா? நிலத்தோடு நீர் கலந்தது போன்ற அன்புடைய, அதாவது யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்ற ஒரு பாடல், புறநானூற்று பாடல். அந்த பாடலிலே வரக்கூடிய கடைசி வரி செம்புல பெயல் நீர் பெய்தன். சிவந்த மண் தரை, மழை பெய்கிறது. மழை பெய்தவுடன் அந்த செம்மண்ணும் அந்த தண்ணீரும் கலந்து செந்நிறமாக ஆகிவிடுகிறது. ஒன்றை ஒன்று பிரிக்க முடியவில்லை, இரண்டும் ஒன்றாக தோன்றுகிறது அல்லவா? அதுபோல நிலத்தோடு நீர் கலந்தது போன்ற அன்புடைய காதலரிடம் ஊடுவதை காட்டிலும் இன்பம் தரக்கூடியது வேறென்றும் இருக்கிறதா? இல்லை என்பது இந்த குறள் பாவின் கருத்து. புலத்தலின் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தோடு நீர் ஏய்ந்த அன்னார் அகத்து என்று. மற்றும் ஒரு குறள், உணலினும் உண்டது அறல் இனிது. உண்ணுவதை காட்டிலும் ஏற்கனவே சாப்பிட்டது செரிப்பது இனிது. அறல், உண்டது அறல், செரிக்க வேண்டும், வயிற்றிலே செரிப்பதுதான் முக்கியம். உணலினும் உண்ணுவதை காட்டிலும் உண்டது அறல் இனிது. காமம் புணர்தலின் ஊடல் இனிது. காமத்திலே புணர்தலை காட்டிலும் அவர் கொண்ட ஊடல் இனிது. உண்பதை காட்டிலும் உண்ட உணவு செரித்தல் இனிது. அதுபோல காமத்திற்கு புணர்ச்சியை காட்டிலும் ஊடுவது இனிது என்றும் இந்த குறள் சொல்கிறது. ஆக புணர்ச்சியை காட்டிலும் ஊடல் இன்பம் பயக்கும். ஆதலால் நெஞ்சில் உண்டான மகிழ்ச்சி திருக்கண்களில் புறவெள்ளமிட்டவை பற்றி அல்லி கமல கண்ணன் எனப்பட்டான். அந்த ஊடலை கண்டவுடன் அவன் கண்களிலே மிகுந்த மகிழ்ச்சி, அப்படியே வெள்ளம் போல இந்த கண்களிலே தோன்றுகிறது. அது மலர்ந்த தாமரை போல அல்லி கமல கண்ணன் என்று அதனால் சொல்லுகிறாள். அவன் கண்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. புணர்தலை காட்டிலும் ஊடல் இன்பம் தரும் என்பதை அவன் உறுதி செய்தான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஊடல் திறத்தை எடுத்துரைக்கும் இந்த திருமொழியை கற்பவர்கள் ஒரு துக்கமும் இல்லாமல் இன்பமாக வாழப்பெறுவர் என்று பயனுரைத்து நிறைவு செய்தார் திருமங்கையாழ்வார். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். அல்லி கமல கண்ணனை தன்னிடம் அன்பு செலுத்துபவர்கள் அரைக்கணம் முகத்தை திருப்பினாலும் அதனை பொறுக்காமல் பார்வை செருகும்படியான கண்களை உடைய கண்ணனை, அல்லி கமல கண்ணனை. அங்கு ஓர் ஆய்ச்சி, அவனை 100 தடவை பட்டினி போடுபவளைப் போல முகத்தை திருப்பி கொண்டு உடலால் கோபித்து அவனை வருத்துபவள். அங்கு ஓர் ஆய்ச்சி. எல்லி பொழுது ஊடிய ஊடல் திறத்தை, உடலை போக்குபவர் இல்லாத இரவு காலத்திலே, ஊடலை போக்குபவர் இல்லாத இரவு காலத்திலே
தோழிகள் இருந்தால் ஊடலை போக்குவார்கள், தோழியர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்கின்ற காரணத்தினாலே ஊடலை போக்குபவர் இல்லாத இரவு காலத்திலே ஊடலில் ஈடுபட்டு உரைத்த மகாபாரதம் போன்ற பரந்த செய்திகளை எல்லிப்பொழுது ஊடிய ஊடல் திறத்தை கல்லின் மலி தோள் கலியன் சொன்ன மாலை வாழ்வலியால் மந்திரம் கொண்டவர் வார்த்தையாகையாலே பணிவு முதலியவற்றுக்கு இடமில்லாமல் எம்பெருமானையும் தான் இட்ட வழக்காகும்படி செய்யும் ஆற்றலை உடைய ஆழ்வார் அருளிய இந்த திருமொழி. கல்லின் மலி தோள் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பார் அவர். ஆழ்வார் பாடல்களை பாடுபவர்களுக்கெல்லாம் ஆழ்வார் நுகர்ந்த கலை உண்டாகாது என்றாலும் அந்த பாசுரங்களை சொல்வதே போதும். சொல்லி துதிப்பார் அவர் துக்கம் இலரே. எம்பெருமான் தானே வந்து பணிந்த மொழி கூறி முகம் கொடுத்தலை வேண்டிய போதும், இடைக்குல பெண்ணுக்கு சுவை உணர்ச்சி மிக்கிருந்த போதிலும் தானே படைத்து கொண்ட உள்ள உறுதி குலையாமல் நின்ற நிலை உண்டு அல்லவா ஊடலில் நிலைத்து நிற்றல். இத்திருமொழி கற்றாருக்கு அப்படிப்பட்ட உள்ள உறுதி ஊடல் கொள்ள வேண்டிய தேவையில்லை என்று பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் திருமங்கையாழ்வார். இந்த திருமொழியை அற்புதமான ஒரு திருமொழி, அதற்கு ஏற்ற நிகமன பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். அல்லி கமல கண்ணனை அங்கோர் ஆய்ச்சி எல்லி பொழுது ஊடிய உடல் திறத்தை கல்லின் மலி தோள் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பார் அவர் துக்கம் இலரே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அடுத்த பகுதியிலே இந்த திருமொழியின் பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை மீள்பார்வையாக நாளை அனுபவிக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் ராமாயண பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.